நம்மளோட வாழ்க்கையில என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். எஸ், யோசிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கோம். அதை ப்ராக்டிக்கலா லைஃப்ல அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா கிடையாது, சந்தேகம் தான், இல்லை ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் செகண்ட் மிட் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் மிட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேலேருந்து படிக்கணும், எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணணும், இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு என்னென்னமோ கனவு கண்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறது செகண்ட் மிட் டேர்ம் மார்க்ஸ்லேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஹாலை விட்டு வெளியே வரும்போதே நம்மளுக்கு இதுதான் ரியாலிட்டி, நம்ம இவ்வளோதான் பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் ஜோனுக்குள்ளே கண்டிப்பாக போயிருப்போம். இப்போ செகண்ட் மிட் டேர்ம்ல பண்ண அதே மிஸ்டேக்ஸ் தான் ஹாஃப் இயர்லியில் பண்ண போறீங்களா? ஆர் செகண்ட் மிட் டேர்ம் இனிமே தான் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா குவார்டர்லியில் பண்ண அதே மிஸ்டேக்கை தான் இப்போ செகண்ட் மிட் டேர்மில் ரிப்பீட் பண்ண போறீங்களா? இல்லை மாசாக ஒரு கம்பேக் கொடுக்க போறீங்களா? எல்லாருமே கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லாருமே உட்காந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் போன தடவை அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளும் மாசாக ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸை யோசிக்காததுனாலேயே என்ன பண்ணா கரெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. இப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நான் ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் நானும் ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத யோசிச்சும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்க என்னென்னலாம் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இதை தாண்டி வேற என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர் ஃப்ரம் வேதாந்து. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மிஸ்டேக், லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ். அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்க போகுது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக வரும் இல்லையா? இந்த லாலா ராரா நானா என்ன நான் யூஸ் பண்ணும், எந்த லா யூஸ் பண்ணும் எதுவுமே எனக்கு தெரியல. எஸ், ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரலாம். இதை அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படி அவாய்ட் பண்ணலாம்? படிக்கும் போதே கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த வேர்ட்னா இந்த லா தான் வரும், இந்த லா வந்தால் தான் இந்த மீனிங், இந்த லா இல்லாமல் வேற லா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வேற மீனிங் வரும். இதுக்கு தான் மயங்கொலி சொற்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அங்கங்கே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க படிக்கும்போது அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை ஈஸியாகவே கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வெக்காபுலரி உங்களுக்கு தமிழில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வராது. டைப் நம்பர் 2 என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா டைம் பத்தலை. டைம் பத்தலை அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா ஒரு ஸ்டூடெண்ட் வாயிலிருந்து வர ஒரு விஷயமா இருக்கு. இந்த டைம் பத்தலை அப்படிங்கிறது எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது, படிக்கும் போதும் தான். ஏன்னா ஒரு கொஸ்டினையே நம்ம 1 மணி நேரம் வச்சு படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறது? இப்போ டைம் பத்தலை, நான் ஃபுல்லா படிக்கல. அதே மாதிரி எக்ஸாம்ல போயிட்டு டைம் பத்தலை, என்னால் ஃபுல்லா எழுத முடியல, இவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் அட்டெண்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வரது இன்னொரு மிஸ்டேக். அப்போ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும்? ஃபாஸ்டா எழுத ஆரம்பிக்கணும். சரியா? நெக்ஸ்ட், தெரியாம பண்ற ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இப்போ எழுதும் போது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரே ஸ்பீடா மெயின்டைன் பண்ணும். ஸ்டார்டிங்ல ரொம்ப நீட்டா எழுதிட்டு கடைசியில உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கொஸ்டினை படிக்கிற போது படிச்சது மறந்துடும் இல்லையா? இது நம்ம மேல மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, பிரெயின் மேல மிஸ்டேக்னு சொல்லிக்கலாமா? ஸோ படிச்ச ஆன்சர் மறந்து போறதுனாலேயே நம்மளுக்கு அந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியாம இருக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் அந்த ஆன்சர் மறந்து போகுது? ஒண்ணு நம்ம மக்கப் பண்ணிருப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம மக்கப் பண்ணிருப்போம், இல்லையா தெளிவா ரீகால் பண்ணுன்றது கிடையாது. ரைட்? ஸோ தேவையான அளவு நம்ம ரீகால் பண்ணல, ரிவைஸ் பண்ணல அப்படின்னாலே நம்மளால ஒரு ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ ஞாபகம் வச்சுக்கவோ முடியவே முடியாது. அப்ப ரீகாலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மேத்ஸ் எல்லாம் நீங்க எழுதும் போது ஒரு ஃபார்முலா கரெக்டா எழுதிடுவீங்க சரியா? ஸோ சம்டைம்ஸ் ஃபார்முலாவே மறந்துடுவீங்க. இல்லை ஃபார்முலா அப்படியே கரெக்டா எழுதினாலும் கீழே சிம்பிளிஃபை பண்ணும்போது அதை தப்பா எழுதுறது. ரைட்? சிம்பிளிஃபிகேஷன்ல மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வருது. லாஸ்டா ஆன்சர் எடுத்து எழுதும் போது அதுல யூனிட்ஸ் போடாம விடுறது, இல்ல மாத்தி போடுறது, இதெல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாத்துக்குமே காமனான ஒரு மிஸ்டேக். இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். தென் நான் படிச்ச கொஸ்டின் வரல, இது ஒரு கிரேட்டான ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லையா? நான் படிச்சேன், நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் படித்தேன், ஆனால் அந்த கொஸ்டின்லாம் வரல, ஏதோ நான் படிக்காத ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருமே சொல்றது தான். இப்போ நம்ம மேலே தான் தப்புன்னு நான் சொல்வேன். ஏன்னா எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியாம லெஸ் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் உட்காந்து 2 நாள் படிச்சாலும் எந்த யூஸும் கிடையாது. ஓகே? ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சாதான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல வரும். கரெக்டா? அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் மிட் டேர்ம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கு. ஹாஃப் இயர்லிக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாம விடுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். தியரி சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸா இருந்தாலும் சரி, தியரி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா படிச்சதை அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் உங்களோட பிரெயினுக்கு நீங்க கொடுக்குற ப்ராக்டிஸ்.
அதே மாதிரி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்டே இருக்கணும், ஜஸ்ட் கண்ணால் பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறது டிஸ்ட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சே ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்பில் அலோவ் பண்ணுறீங்க, அதுவும் எஸ்பெஷலி ஸ்டடி டைமில் அலோவ் பண்ணுறீங்க. ஸோ என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன், தட் இஸ் படிக்க உட்காரும் போது தான் தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும், அந்த தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த 2 வீடியோவோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 2 லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அந்த 2 வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டீங்க. தென் இப்போ எல்லாமே எனக்கு தெரியும், சூப்பரா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணாம போறது இன்னொரு மிஸ்டேக். ஸோ இதனாலதான் நம்மளுக்கு எக்ஸாம்ல போய் மறந்தே போகுது. ஸோ கரெக்டான டைம் நம்மளுக்கு ரீகால் பண்ணல அப்படின்னா, ஒரு கொஸ்டினை அட்லீஸ்ட் 3 times ஆகுது ரீகால் பண்ணணும். அது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, நம்ம அவசரப்பட்டு ஓகே நான் எனக்கு வந்து டைமே பத்தாது, லாஸ்ட் டைம் நான் இவ்வளோ மார்க் விட்டுட்டேன், ஸோ இந்த டைம் அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக எழுதும்போது, கொஷினை படிக்கும்போது கொஷினை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கொஷின் வேற ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, நம்ம வேற ஏதோ ஒரு ஆன்சர் எழுதிட்டு இருப்போம், வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு. ஸோ திஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கொஷின் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு மார்க்கை கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ கொஷினை படிக்கும்போது பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதுங்க. ஓகே, தென் கீவேர்ட்ஸை மிஸ் பண்ணிடுறது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, மேம் என்னோட ஆன்சர் ஓன் வேர்ட்ஸில் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், ஆனால் கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கீவேர்ட்ஸ் இல்லைனாலே மார்க் கிடையாது, ஏன்னா கீவேர்ட்ஸ்க்கு தான் மார்க்கே கொடுப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஃபைனல் செக் பண்ணுறது. உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதின உடனே ஹபாடா முடிஞ்சது அப்படின்னு தூக்கி கொடுக்காம ஒரு 10 நிமிஷம் உங்களோட எக்ஸாமை முன்னாடி முடிச்சுட்டு அந்த 10 minutes செக்கிங்காக யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணியிருக்கோமா, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருக்கோமா, கரெக்டான ஆன்சர் தானா. 1 மார்க்லலாம் வந்து ஆன்சர் ஒன்று இருக்கும், ஆப்ஷன் வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் எழுதி வச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும், ஆன்சர் கரெக்டாக எழுதிருப்பீங்க, ஆனால் ஆப்ஷன் செக்ஷனில் பின்னு போட்டிருப்பீங்க, இல்லை சின்னு போட்டிருப்பீங்க. இதெல்லாம் கூட மிஸ்டேக்காக வரும். இதெல்லாம் செக் பண்ணாலே ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், மார்க்கை ரிடியூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதே கிடையாது நிறைய பேர், இல்லையா? ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு மேம் வந்து குடுன்னு கேட்பாங்க, அப்போ அப்படியே புடுங்கிட்டு போகிற அளவுக்கு எழுதிட்டு இருப்போம், இல்லையா? மேமுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நீ எழுதவே வேணாம்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்து எழுதவே கூடாது, அது ஒரு மிஸ்டேக். தென் இப்போ ஓவர் நைட் உட்காந்து படிக்கிறது, சரியா? ஸோ டே 1லேருந்து படிக்கிறதே கிடையாது, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஓவர் நைட் தூங்காமல் படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் போய் இதுதான் நம்மளோட நிலைமை. நம்மளோட நிலைமை இது இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக நம்மளோட பிரெயினோட நிலைமை இதுதான். நம்ம பார்க்கறதுக்கு வேணா நல்லா போய் எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், நம்மளோட பிரெயின் வந்து ஆஃப் ஆயிரும், ஸோ ஸ்லீப் மோட் போயிடும். அப்போ நம்ம கேட்குற எந்த ஆன்சருமே பிரெயின் வந்து கொடுக்காது. ஸோ கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் நம்ம வந்து ஒரே அடியாக உட்காந்து படிக்கிறதும் தப்பு தான். கரெக்டான இன்டர்வல்ஸில் நீங்கள் பிரேக் எடுத்து படிங்க, அப்போ தான் பிரெயினும் ரெஃப்ரெஷ் ஆகும். ப்ளஸ் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு என்னதான் சூப்பராக நான் ஃபுல் போர்ஷன்ஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக போவீங்க, உள்ளே போனால் பிரெயின் நம்ம கேட்குற ஆன்சரே கொடுக்காது, என்ன பிரயோஜனம்? ஓகே, ஸோ என்னதான் ஃபுல் போர்ஷன்ஸை நீங்கள் ஓவர் நைட்டை தூங்காமல் படிச்சுட்டு போனாலும் அடுத்த நாள் அது யூஸ்லெஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிடலாம். பிரெயினும் நம்மளுக்கு ஆக்டிவாக நம்ம கேட்குற எல்லா ஆன்சரையும் டக்குன்னு எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாமில் இருந்து மாசா இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு கம்பேக் கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.